ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தக்காளி திருவிழா நடத்தப்படும் வழக்கம் பல தசாப்தங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி இந்த ஆண்டு ஸ்பெயினின் கிழக்கே வாலன்சியா நகருக்கு மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் புனோல் நகரில் இந்த பாரம்பரிய திருவிழா நடந்தது. இதில் வெள்ளை நிற உடையில் ஆண்கள் பெண்கள் என 22,000 பேர் வரை கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவுக்காக நன்றாக விளைந்த சிவப்பு நிறத்திலான 150 தொன் கணக்கிலான தக்காளிகள் 7 லொரிகளில் கொண்டு வந்து தயாராக வைக்கப்பட்டிருந்தன. இந்த திருவிழாவிற்கு அன்றே பிரத்யேகமாக தக்காளிகள் விளைவிக்கப்படுகின்ற வழக்கமும் இருக்கிறது. இந்த தக்காளிகள் அதிக அமிலத்தன்மையுடன் புளிப்பு சுவை நிறைந்தவை, மனிதர்கள் உண்பதற்கு ஏற்றதல்ல. இதன் பின்பு தெருக்களில் உள்ள தக்காளி கழிவுகளை அதற்காக பணியமர்த்தப்பட்ட குழுவினர் நீரை பாய்ச்சி அடித்து சுத்தம் செய்துமிருந்தனர். லா டொமேடினா என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த பாரம்பரிய திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி கென்யா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலாவாசிகள் திருவிழாவில் பங்கேற்கின்றமை குறிப்பிடத்தக்கது.